மதுரை ஒத்தக்கடை திக்ர் மஜ்லிஸ். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மோர்கள், புறா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களுடைய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமறையை கூறுகின்றான்: அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அலா, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதியை பெறுகின்றன என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையை கூறுகின்றான். மனிதனுடைய நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கலாம். கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாமே நிறைந்திருக்கலாம். ஆனால் எந்த கவலை வந்தாலும், எந்த இது வந்தாலும் உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுத்தணும். அந்த உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுத்துறது அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் முத்துமைன்னு என்ற வார்த்தையை கூறுறான். இன்னொரு இடத்துல ஃபலா என்ற வார்த்தையை கூறுறான். இன்னொரு இடத்துல ஃபரிஹ என்ற வார்த்தையும் கூறுறான். அப்போ நிம்மதி என்பதற்கு ஒரு வார்த்தை, சந்தோஷத்துக்கு ஒரு வார்த்தை, இன்னொருத்துக்கு சந்தோஷத்துக்கு ஒரு வார்த்தை, 3 வார்த்தை நாம். அல்லாஹ் குர்ஆன் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹீன், ஒவ்வொரு கூட்டமும் அவர்களிடத்திலே உண்டான ஒன்றை கொண்டு சந்தோஷப்படுகின்றன அப்படின்னு குர்ஆன் சொல்லியிருக்கான். இந்த சந்தோஷம் எப்படின்னு சொன்னால், வெளி பார்வைக்குத்தான் சந்தோஷம், உள்ளத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. உதாரணமாக எத்தனையோ பிரிவு இருக்குது. இஸ்லாத்திலே 73 பிரிவு இருக்குது. இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. ஆனால் அவங்க சில சடங்குகளை செஞ்சுட்டு சந்தோஷப்படுக்கிறாங்க, சில காரியங்களை செஞ்சுட்டு சந்தோஷப்படுக்கிறாங்க. அந்த சந்தோஷமெல்லாம் ஃபரிஹீன் என்ற ஃபராஹ் என்ற வார்த்தை தான். ஆனால் அவங்கள்ட்ட போய் உட்காந்து நம்ம பேசணும்னு சொன்னால் அவளை உள்ளத்தில் கவலை ஏற்பட்டு போயிடும். நாம் செஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இது எல்லா மக்களுக்கும் பொதுவாக உள்ள வார்த்தை. குல்லு ஹிஸ்பின், ஒவ்வொரு கூட்டமும் பிமா லதைஹிம், அவர்களிடத்திலே உண்டான ஒன்றை கொண்டு சந்தோஷப்படுவாங்க. இப்போ நம்மகிட்ட என்ன திறமை இருக்கிறதோ அதை வச்சு நான் சந்தோஷப்படுவேன், அவங்கள்ட்ட தான் அதை வச்சு சந்தோஷப்படுவோம். இப்போ சந்தோஷப்படுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷம் வெளிப்பார்வைக்கு தான். ஒரு மனிதர் அல்லாஹ்ட்ட கேட்டார்: யா அல்லாஹ், நிம்மதி எனக்கு வேணும், சந்தோஷம் வேணும், அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அப்போ அல்லாஹ் சொன்னா, நீ ஒவ்வொருத்தராக பாரு, யார்கிட்ட அந்த நிம்மதி இருக்கிறதோ அந்த மாதிரி ஒன்றை ஆக்கிருந்தான். இவர் ஒருத்தர் போனார், ஒருத்தர் போய் கேட்டார்: ஏங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? அதை ஏப்பா கேட்குற? ஆமாம், எப்போத்தாலும் எனக்கு மனைவிக்கு சண்டை வந்துட்டே இருக்குது, வீட்டை கூட நிம்மதியே கிடையாது. அப்படியா? சரி, செய்யப்படாது. சரி, அங்கிட்டு போனார். நீ என்ன இப்படி பார்க்க, நல்லா இருக்கியா? எப்போத்தாலும் என் மகனுக்கு எனக்கு சண்டை வந்துட்டே இருக்குது, வீட்டில் போனாவே அவன் ஒன்று சொல்கிறேன், நம்ம ஒன்று சொல்கிறோம், நம்ம வச்சு அங்கே போய் அவன் பார்க்குறான், மறுபடியும் முன்னாடி விஷயம் கம்மிட்டு உட்காந்துருக்குறான், வாங்கி சொல்கிறான். இது கிடையாது. சரி, நீ என்னப்பா உனக்கானப்பா? எல்லாம் எல்லாத்தையும் இருக்குது, வியாபாரத்தை டஸ்ட்டு போட்டாயிட்டு வியாபாரம் நம்ம எல்லாம் மேட்டுக்கு பள்ளத்துக்கு இழுத்து போயிட்டே இருக்க வாட்டுக்கு, எவ்வளோ போட்டால் உள்ளே போயிட்டே இருக்க வாட்டுக்கு, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான்.
சரி நீ என்னப்பா உனக்கு என்னப்பா என்னது எல்லாம் இருக்குது ஆனால் பிள்ளை இல்லை, என்ன செய்கிற பிள்ளை இல்லை, என்ன செய்கிறது? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த கவலை உள்ளத்துக்குள்ளதே இருக்குமே தவிர வெளியே சிரிச்ச முகத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே. யாரை பார்த்தாலும் சந்தோஷம் பேசுகிறாங்க, வெளில பேசுகிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ளான அந்த ஓரத்தில் ஒதுங்கக்கூடிய அந்த கவலை வந்துருச்சுன்னு சொன்னாக்கா இரவு நேரத்தில் உட்காந்து அழுவாங்க, கஷ்டப்படும். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லை. இதுக்கு பேரே ஃபரிஹின்ற வார்த்தை வருது. ஒவ்வொருத்தரும் தான் செய்யக்கூடிய செயலை கொண்டு மகிழ்ச்சி பெற்றாலும் கூட அந்த மகிழ்ச்சி வெளிப்பார்வைக்கு தான். அப்படியே ஒரு மனிதர் போனார், ஒருத்தர் பார்த்தாரு, அருமையான நகைக்கடை. ஆமாம், பேரை போய் நிறைய பேர் இருக்காங்க, செக்கச்சவேன்னு இருக்கிறாரு, வெத்தலை போட்டுட்டே இருக்கிறாரு, சிரிச்சு போத்தோடவே இருக்கிறாரு. நின்று பார்த்தாரு, ஒரு வாரம் பார்த்தாரு, 2 பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, நல்ல வியாபாரம் இருக்குது, நல்ல காசு இருக்குது, நல்லா சாப்பிட்றாரு, நல்ல வெத்தலாக்கம் போடுறாரு அப்படின்னுட்டு சரி அல்லாட்ட கேட்போம், இவர் மாதிரி இருக்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சி வர அல்லா நான் பார்த்தேன். தொழில் நல்லா இல்லை சார், நல்லா தொழுகிறாரு, எல்லாமே செய்கிறாரு, மேக்கடை வச்சுருக்கிறாரு, எல்லாமே இருக்குது, பேர் பிள்ளை ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காரு, வியாபாரம் பறக்கத்தான் இருக்குது, இவரை போன நான் ஆக்கடா அல்லான்னு கேட்டான். அல்லா சொன்னானா, நீ அவர்கிட்ட போய் கேட்டுவா, முதல்ல நீ அவர்கிட்ட போய் கேளு, இல்லை சந்தோஷமாக கேளு இல்லையே, அப்புறம் என்கிட்ட வா அப்படின்னு சொன்னான். சேர்ந்து விட்டு அவர் அவர்கிட்ட போனாரான். ஏங்க நான் அல்லாட்ட கேட்டேன், யாரும் சந்தோஷம் இருக்காங்களோ அவங்கள போல ஆக்குங்கன்னு நான் நல்லா கேட்டிருக்கேன். அல்லாட்ட நான் எத்தனையோ பேர் பார்த்தேன், ஒருத்தர் கூட உங்களை மாதிரி சந்தோஷமாக இது பார்த்ததில்ல. அருமையான வியாபாரம் இருக்குது, பேரப்பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கீங்க, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, என்னது உங்களை போல ஆகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் அல்லாட்ட சொல்லவா அப்படின்னு கேட்டான். நல்லா சொல்லலாம், தயவுசெய்து என்னமாதிரி சொல்லிடாதப்பா, என்னமாதிரிலாம் சொல்லிடாத. நான் எனக்கு இருக்கக்கூடிய கவலை யாருக்குமே இல்லை. வெளி உலகத்தை சந்தோஷப்பட்டிருக்கேன், இந்த வெளி உலகத்தை சந்தோஷமாக இருக்கிறது பேர் தான் ஃபராஹத்து, சந்தோஷம்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் தண்டத்தில் உள்ளதை கொண்டு வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாக காட்டிக்கொள்கிறது தான். ஆனால் உள்ளே இல்லை, உள்ளத்தில் ஒன்றுமே இல்லை. சரி என்னன்னு சொல்லுங்களேன். அதே இப்போ கேட்குற சொல்ல வெக்கமாக இருக்குது, சகனமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன், நீ அல்லாட்ட கேட்குற சொல்லியா இல்லையா, அதுக்காண்டி என்னையை போல் ஆகணும்னு அல்லாட்ட கேட்கறத. ஏன் தெரியுமா, எனக்கு அழகான மனைவி, என் மனைவி ரொம்ப பிரியமான மனைவியாக இருந்தால், நானும் அவளை பிரியப்பட்டேன், அவளும் என் மேலே பிரியப்பட்டா, ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தோம். ஆனால் அவளுக்கு ஒரு தடவை உடலில் சரியாமல் போச்சு, கடுமையான வியாதியில் பிடிக்கப்பட்டு போனோடனே இன்றைக்கோ நாளைக்கோ மொத்தா போயிடுவோம் அப்படின்னு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டா. அப்போ அவள் கேட்குறா, எங்க என் மேலே பிரிவு இருக்குதா? ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு வந்தது, சொல்லாமல் இல்லை, சொல்லி பண்ணிக்கிறேன்மா, பிரிவு இருக்குதா? ஆமாம் பிரிவு இருக்குது. அப்போ எனக்கு பின்னாடி வேறு யாரும் நிற்க முடிச்சிருவீங்களா? இல்லை முடிக்க மாட்டேன். அப்போ ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன சத்தியம் பண்ணுறது? எனக்கு பின்னாடி யாரையும் நிற்க முடியுமா சத்தியம் பண்ணுவேன். சரி சத்தியம் கொடுத்தது, இது 10வது. இது நீ என்ன செய்யணும், வேறு யாரையும் நிற்க முடிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக நீ என்ன செய்ய, உங்கள் ஆண்மையை இழந்து விடுங்கள், ஆண்மையை இழந்து விடுங்க அப்படின்னு சொன்னான். மாதிரியே ஒரு டாக்டர்கிட்ட வைத்துட்டு போய் ஆலோசனை கேட்டு ஆண்மையை இழந்துட்டார். இழந்ததுக்கு பின்னாடி இந்த அம்மா இன்றைக்கி நாளைக்கு இருந்த அம்மா எப்படியோ என்னது உடலில் சரியாக போய் வெளியாயிடுச்சு, நல்லா போயிடுச்சு, ராகத்தாக போயிடுச்சு. அந்த மாதிரி ராகத்தாக போயிடுச்சு. இவருக்கு ஆண்மை இல்லை, மனைவியோட இவர் கூற முடியாது. அந்த அம்மாவும் உட்காந்து அழுகுது, நான் அப்படி செஞ்சுட்டேனே, நான் என்ன செய்யறது புரியலையே, அந்த அம்மா அழுதுட்டு இருக்குது, இவர் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இப்படியே காலங்கள் கழிய அந்த அம்மாவுடைய ஆசையை தீர்ப்பதற்கு யாருமே இல்லை, இவங்க யாருமே இல்லை. இப்போ என்ன செய்கிறது, அந்த பார்த்து வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு வேலைக்கு இருப்பதோடு உறவு கொண்டுச்சு. இவனாலும் தடுக்க முடியல, எனக்கு தான் முடியலையே, நான் நிலைமை ஆகி போச்சே, எப்படியோ ஒன்று போட்டோம். அதனால் நான் என்னுடைய கவலையை, என்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லாமல், இந்த பிள்ளைகள்லாம் அவனுக்கு பிறந்தது தான், எனக்கு பிறந்ததில்லை. அவனுக்கு பிறந்த பிள்ளைகளை கொண்டு நான் என்னுடைய பிள்ளை மாதிரியே பாவிச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த சந்தோஷமே இல்லை. இதுதான் புல் ஹிஸ்பின் அதிகம் வரும். ஒவ்வொருத்தனுடைய உள்ளத்தில் உள்ள தன்னத்திலே உள்ளதை கொண்டு சந்தோஷம் இதுதான்.
ஆனால் உண்மையான சந்தோஷம் என்னன்னாக்க எந்த நிலை வந்தாலும் சரி உள்ளம் வந்து நிம்மதியாக இருக்கணும். அலாயின் அவுலியா அல்லா இல்லா கௌஃபுன் அலைஹிம் வலாம் யஹ்சனூன். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு என்னது பயம் இருக்காது, கவலை இருக்காது. அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் கவலை இருக்குதுன்னு அர்த்தம், எல்லா பயம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களுக்கு இல்லாமல் இல்லை, இருக்குது. இருந்தாலும் கூட அவங்க எப்படி இருக்காங்க சொன்னால், அல்லாஹ்வோடு நெருக்கமாக ஆனதின் காரணத்தினால் அவளுக்கு அந்த கவலையே இல்லாமல் போய்விட்டது. மனசில் சந்தோஷம் இருக்கும், ஆனால் அவளுடைய முகத்தை பார்த்தால் எப்பொழுதும் இன்முகத்தோடவே இருப்பாங்க, இன்முகத்தோடவே சந்தோஷம் இருப்பாங்க. அந்த முகத்தை நூறானே அல்லாஹ் வந்துகிட்டே இருக்க போதுங்க. ஆனால் அவளோட கவலை இல்லைன்றல்ல, இருக்குது. அந்த கவலையை அல்லாஹுடையோடு நெருங்கும் பொழுது இதை அவர்கள் மறந்து விட்டார்கள், அழித்து விட்டாங்க. அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கொடுத்துட்டாங்க. நான் இருக்கிற சொல்லி யாவரும் இல்லாத யாவருக்கு அது ஹஜரத்து ஒரு சஹாபி, ஹஜரத்து இம்ரான் ஹசீன் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி தெரியும். கிட்டத்தட்ட அவங்களுடைய இடுப்பில் வந்து ராஜபெருமாறு வலி, கடுமையான வலி கீழ் வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 32 வருஷமாக அந்த வியாதி பிடிக்கப்பட்டாங்க. நகர முடியாது, அவர் ஹிதமத் செய்ய ஒரு ஆள் வேணும், எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அவருடைய முகத்தில் எப்போதுமே இன்முகத்தோடவே இருப்பாங்க, சந்தோஷத்தோடவே இருப்பாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய வழி இருக்குது, இந்த வழியை எப்படி தாங்க சொந்தமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க சொல்லுவாங்க. நான் என்னுடைய நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கேட்ட ஹதீஸுகளை சமுதாயத்துக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் நான் பாவி ஆயிடுவேனோ என்ற பயம். அதை கியாமத்துல் நாளில் வந்து ரசூலுல்லாஹ் என்ன ஹதீஸை கேட்டீங்களே, எத்தி வச்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க. அந்த பயத்தினால வர்றவங்க எல்லாத்துலேயும் வந்து ஹதீஸ் சொல்லிகிட்டே இருக்குது. இந்த ஹதீஸை சொல்ல 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 எனக்கு வந்து அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. மலக்குமார்கள் சலாவேட்டு வந்துட்டே இருக்காங்க. மலக்குமாரை நான் பார்க்கின்றேன், ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இவைகள் சொல்வதன் காரணமாக மனசில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. அந்த நிம்மதி தான் இது. மனசில் நிம்மதி கிடைச்சா என்ன ஆகும்? அது முகத்தில் தெரியும், முகத்தில் தெரியும். கிதாபில் எழுதுகிறாங்க, ஒரு மனிதனுக்கு வந்து நிம்மதிங்கிறது 3 வஸ்துவில் இருக்குதான். இதில் இருக்குது 3 வஸ்துவில். ஒன்று திக்ரை கொண்டு, அல்லாஹ் நினைப்பதை கொண்டு, இன்னொன்று குர்ஆன் ஓதுவதை கொண்டு, மூணாவது நறுமணத்தை பூசுவதை கொண்டு. அதெல்லாம் சொல்கிறாங்க நறுமணத்தை பூசி தொழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷம்தான். ஆனால் திக்ருங்கிறது வந்து என்னென்ன கட்டுப்பட்டதில்ல, தொழுகையும் அது கட்டுப்பட்டது தான். தொழுகையும் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கஷ்டம் வந்தால் தொழில்மக்கும் விரைவார்கள். ஏன்? தொழுகைக்கு போனால் அந்த கவலை அடிபட்டு போயிடும், அல்லாஹ் மக்கள் திரும்பிடுவோம், அல்லாஹ் சந்தோஷம் கொடுப்பான். அந்த சந்தோஷம் கொடுப்பதோடு அந்த கவலையை எப்படி தீர்க்கணுங்கிற வழியும் எல்லாம் சொல்லி கொடுத்துருவான். கவலையை எப்படி தீர்க்கும் வழியை சொல்லி கொடுத்துருவான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கஷ்டம் வந்தால் தொழில்மக்கும் விரைவார்கள். துளி போய்ட்டு என்ன செய்யும், அதுக்கு மாற்றம் கிடைக்கும். ஒரு கஷ்டம் வருது, சிரமம் வருது, உடனே திருப்பி கட்டுவோம், எப்படி மாற்றம் கிடைக்கும். ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா போய் சஃபரில் போயிட்டு இருந்தாங்க. வேகமாக ஒரு காதி ஓடி வந்தாரு. இமாம் அவர்களே அவங்களுடைய பிள்ளை பிள்ளை இறந்து போயிடுச்சு. அப்படியா? உடனே கீழே இறங்கினாங்க, உது செய்தார்கள், 2 ரக்காத் இருந்தார்கள். காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் விட்டு போயிட்டே இருந்தாங்க. என்னுடைய ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தது பாடம் என்னன்னாக்கா, 2 ரக்காத் அல்லாஹ் இடத்துல சொல்லுங்க, அல்லாஹ் கொடுத்துருங்க, அல்லாஹ் கொடுத்தான் அவன் வாங்கி கொண்டான், எனக்கு என்ன கவலை, இதில் நான் ஏன் கவலை பண்ணணும் அப்படின்ட்டு இன்னா லில்லாஹி சொன்னாங்க. சொல்லி போட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த நிலை எப்போ வரும்னாக்கா அல்லாஹ் நெருங்கும் பொழுது தான். அல்லாஹ்வை நெருங்கும் போது வந்து எப்போதும் கிடைக்காது. அந்த நெருங்கும் போது கிடைக்க வேண்டும் என்பது வேண்டாக்க நம்ம அதிகமாக திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ்வை நினைச்சோம்னு சொன்னால் மனசில் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் முகத்திலையும் தெரியும். ஆனாலும் அவர் கவலை இல்லாதவர் என்று நினைக்கக்கூடாது. கவலை வந்து எல்லாத்தையும் பிடிக்கிறது தெரியும். ஆமாம், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, ஒரு வட்டத்தை போட்டாங்க. வட்டத்தில் போட்டு
நடுவில் கோடு வந்து அப்படியே அந்த வட்டத்துக்கு வெளியே இழுத்தாங்க, இன்னும் கூட இழுத்தாங்க, வட்டத்துக்குள்ளே இழுத்தாங்க, இந்த சிறுசு கோடாக போட்டாங்க. சரதாசன் போட்டு சொன்னாங்க, இந்த வட்டத்துக்கு வெளியே உள்ளது நம்முடைய மேலெண்ணங்கள், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு தன்னுடைய மௌத்துக்கு பின்னாடி உள்ள மௌத்தானாக்கே பார்க்கமோ அதை விட அதிகமான எண்ணங்கள், பாடி கட்டணும், மகளை கட்டணும், அப்படி கட்டணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் பேர் தான் அந்த வெளியே கோடு வர்றது. அந்த கோடு வரைக்கும் போகக்கூடியது இவனுடைய மவுத்து குறிப்பிட்ட காலத்தை. சின்ன சின்ன கோடாக நிறைய போடா இல்லையா, இதெல்லாம் முசீபத்துக்கள், கஷ்டங்கள், சிரமங்கள். ஒரு முசீபத்தை விட்டும் தப்பித்தால் அடுத்த முசீபத்தை வினைவாட்டி தடையும். அந்த முசீபத்தை விட்டாக்க இன்னொரு முசீபத்து வரும். இப்படியே வாழ்க்கை பூரா வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் முசீபத்து வராது நினைக்காதீங்க, முசீபத்து வரும்னு நினைங்க. ஆனால் அது எதிர்கொள்ளக்கூடிய முறையை அல்லாத கேளுங்க, அல்லா இடத்துல கேளுங்க. அதுக்கு என்ன வழி? அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதா. அல்லாஹ்வை திக்ர் செஞ்சோம், அல்லாஹ்வை அடைஞ்சோம் அப்படின்னாக்க இவர்களுக்கெல்லாம் வெளியாகக்கூடிய வழிகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இது ஒன்று. இந்த நிலை இல்லைனாக்க நமக்கு இது கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போதும் நிம்மதி உண்டாக்க அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கணும். திக்ர் செய்யணும். எப்படி வானாவால் அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கணும், அதை உள்ளத்தில் இறங்கணும், உள்ளமும் திக்ர் செய்ய மாறணும். அந்த நிலை மாறிட்டாக்க அல்லாஹ் எந்த கவலை வந்தால் வரத்ததையும் கவலை மாட்டாங்க. ஒரு தடவை நம்முடைய இந்தால் மஹாஜிர் கம்த்தில் அதில் வந்து ஒரு திருட உள்ளே வந்துட்டான். பயங்கரமான திருட வந்துட்டான். உள்ளே வந்தவொடனே அவன் எங்கிட்ட தேடி பார்த்தேன், ஒன்றுமே அவனுக்கு கையில் அடிக்கலை. அவன் என்ன செஞ்சான், உடனே பார்த்த உடனே இவங்க சொன்னாங்க, சகோதரி வாங்க, இந்தாங்க சாவி, பீரோ சாவி, நிறைய உள்ள பணம் இருக்குது, எவ்வளோ வேணால் எடுத்துக்க நீ. ஆனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு திருட்டு பையனுக்கு இப்படி கூப்பிட்டு கொடுக்கலாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம். எல்லாம் எடுத்துக்கிட்டான், எவ்வளோ கூட எடுத்துக்கிட்டு சாவி கொடுத்துட்டு போயிட்டான். போனவன் பேசாமல் போயிருந்தான், ஒன்றும் இல்லை. அவன் என்ன செஞ்சான், திருடனுக்குள்ளது ஆசை அடங்குமா? அடங்காது. பக்கத்தில் ஒரு பெரிய பவளக்கார வீடு, அங்கே போனான், அங்கே திருடினான், அங்கே மாட்டிக்கிட்டான். அவன் போலீஸை பிடிச்சி கொடுத்தாங்க. போலீஸை பிடிச்சி கொடுத்தவொடனே எங்கெங்கே திருட சொல்லு, இங்கே எங்கே திருடு போட்டா கொஞ்சம் கொடு போய். இப்போ இங்கே வந்துச்சா இங்கே போனால் இந்த ஆள் மாஜிருக்க என்ன எவ்வளோ எடுத்தாலும் கொத்திட்டு வந்துருச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் ஹலாலாக கொடுத்தேன், அவளை திருட்டுத்தரம் எடுத்து ஆசைப்பட்டான், அதை அவன் கை கிடைக்காது. நான் கொடுத்தது ஹலாலான பொருளை கொடுத்தேன், அவன் என்னோட போயிட்டு தாண்டாக்க அவன் தப்பிச்சிருப்பான், அல்லாஹ் அவனுக்கு பறக்க செஞ்சுருப்பான். ஆனால் அவன் என்னது திருட்டுத்தலமாகத்தே எடுக்கணும்னு நினச்சா, அதனால் என் வீட்டோட விடாமல் அடுத்த வீட்டையும் திருடினான். அதனால் அவன் மாட்டிக்கிட்டான். என்னுடைய ஹலாலாக பணத்தெல்லாம் திரும்பி வந்துருச்சு சொல்கிறாங்க. எங்கள் ஐஸ்வர்யா சொல்லுவாங்க, நீ இதாக பொது இடத்துல செருப்பாடாக்க உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்து வை. செருப்பை பாதுகாத்து வச்சுட்டு நீ துவாச்சி, யா அல்லாஹ் இதை எடுக்கக்கூடியவர்களுக்கு தேவையுள்ளதாக இருந்தால் அதை ஹலாலாக்கி, இதை தேவையுள்ளதாக ஹலாலாக்கிறதா அப்படின்னு நான் சொல்லிட்டு வச்சுட்டு போகணும். ஆனால் திருடங்கையில் அது கிடைக்காது, திருடங்கையில் கிடைக்காது. இந்த தொழுகு வர்றாரு, சரி மாற்றி போட்டு போகிறாரு, இப்போ நம்ம திருட்டுவோம். நம்ம வந்து அப்போ நம்ம நினைப்போம், செருப்பு எவ்வளோ தூக்கி போயிட்டான், ஓகே திட்டக்கூடாது. ஏன் திட்டாமல் துவாசம் அவர் மறந்துட்டு எடுத்து போயிட்டார், அல்லாஹ் அவருக்கு பறச்சிட்டு திருப்பி அவர் எப்போ வருவார் சொல்ல முடியாது, வெளியே போயிடுவார். ஆனால் எந்த இது நம்ம போட்டு அவர் செருப்போட நம்ம செருப்பு நம்ம நல்ல சாப்பிட்றோம் போட்டு போவார், யோசிப்பார். சரி அல்லாஹ் கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ், யாரும் கேட்கவே இல்லை. திருப்பி 3 வக்து 4 கொடுத்தாரு, பஜாஸ் வந்தார், அதே செருப்பு கழட்டி போட்டால் பார்த்தாரு, யாருக்குமா தெரியல, போட்டு போயிட்டார். இப்போ அவருக்கு என்னது, அந்த செருப்பு ஹலாலாக போயிடுச்சு அவருக்கு வந்து. அதனால் என்ன சொல்லுவாங்க, சரி பள்ளிவாசல் வரும்பொழுது குடும்பம் பாதுகாப்பு வச்சுட்டு சொல்லு, யா அல்லாஹ் தேவையுள்ளவங்க எடுத்துக்கொண்டால் அதை ஹலாலாக்கிரு அப்படின்னு சொல்லிட்டு போ, திருடன் கையில் கிடைக்காது அது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நம்ம நேர்மையாக நடந்தோம்னா, அல்லாவுக்கு பயந்து நடந்தோம்னாக்க என்னது, அல்லாஹ் நம்முடைய எந்த பொருளையும் வீணாக்க மாட்டான். அது ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவருக்கு கடைக்கு முன்னாடிலேருந்து தீப்பிடிச்சி எழுந்துட்டு வருது. இவர் சொல்லாம் வந்து, மகனை எல்லா கடையும் தீப்பிடிக்கும், உங்கள் கடைக்கு தீப்பிடுது, என் கடைக்கு தீப்பிடிக்காது. ஏங்க, நான் ஜக்காத்தை கரெக்டாக கொடுக்கின்றேன், மேற்கொண்டு தர்மம் செய்கிறேன், அதனால் எனக்கு வந்து அல்லாவுடைய ஜக்காத்தின் வார்த்தைக்கு பாதுகாப்புன்னு அர்த்தம். ஜக்காத்தின் வார்த்தைக்கு பாதுகாப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று அர்த்தம் இருக்குது.
ஒருத்தர் ஒரு சாதாரண ஆள் ஆனால் கஷ்டப்பட்டு பிள்ளைக்காக நகை சேர்த்து வைக்கிறாரு. என்ன சேர்த்து வைக்கிறாரு? ஒரு 5 கோடி சேர்த்து வைக்கிறாரு. ஆனால் அன்றாட சாப்பாடு கூட வழி இல்லை அவருக்கு. நிறைய பேர் பார்க்குறோம், கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, நகையை சேர்த்து வைக்கிறாங்க, ஆனாலும் கூட அவருக்கு அன்றாட சாப்பாடுக்கு வழி இல்லை. ஆனால் 5 கோடி வச்சுக்காரு. இப்போ ஜக்காத்து கடமையா இல்லையா? ஜக்காத்து கடமை தான். இப்போ இவர் அல்லாஹ் சொல்லிட்டே என்பதுக்காக வேண்டி ஜக்காத்தை கொடுத்தான்னு சொன்னாக்க அந்த 15 கோடி 20 கோடி ஆகும். கூடும். எப்படி கூடும் அது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏற்படுத்தி அதுக்கு ஆனால் இவர் ஜக்காத்து கொடுக்காம வச்சுருந்தானாக்க நானே கஷ்டப்பட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கேன், இதில் கொடுக்குறதா அப்படின்னு நினச்சான் அப்படின்னாக்க நாளைக்கு ஏதாவது இவனை தூக்கிட்டு போயிடுவான். எனக்கு என் வீட்டில் நினச்சி எங்கள் வீட்டில் அது எங்கே சொல்லிக்க மாட்டோம் சொல்லிக்கல. ஆமாம் 15 30 வச்சுருந்தாங்க. அப்போ ஜக்காத்து கொடுக்க நானே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கேன், எது ஜக்காத்து கொடுத்தான்னாங்க. சரி, ஒரு மாதம் போச்சு, 2 3 நாள் காணா போயிடுச்சு. சொன்னாங்க நான் 2 3 காணா போச்சு. இப்போ கவலையாக சொன்னாங்க. நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் சொன்னேன். இல்லை அப்படி சொல்லிக்க. ஆமாம் நான் சொன்னேன்ல ஜக்காத்து கொடுத்தியா இல்லை போச்சு. அதுலேருந்து சட்ட ஜக்காத்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அல்லாதுங்க மறுபடியும் வளர்ச்சி விட்டாகிட்டே இருக்குது. ஏன் சொல்ல வரேன்டாக்க, அதாவது ஜக்காத்து கொடுக்கறது அல்லாவுடைய கடமையானதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ சில பேர் கேட்பாங்க, அதில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைக்காக நகை சேர்த்து வச்சுருக்கிறேன், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கேன், இப்போ நான் என்ன செய்கிறது? எனக்கு ஜக்காத்து கடமைண்டா பெண்ணில் வாங்கக்கூடாது, கரெக்டாக ஜக்காத்து வாங்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பாடுக்கு வழி இல்லை, கஷ்டப்பட்டு தூங்காமல் தீயாமல் சேர்த்து வச்சுருக்கேன், இப்போ என்ன செய்கிறது? அப்போ எங்கே சொல்லுவாங்க, ஒரு பக்கம் ஜக்காத்தை வாங்கிக்க, ஒரு பக்கம் ஜக்காத்தை கொடுங்க. ஒரு பக்கம் ஜக்காத்து பொருளை வாங்கிக்கிங்க, என்ன விதத்தில் இருக்குது ஜக்காத்து கொடுங்க. நிறைய பேர் செய்யலாங்க, அந்த வேலையை செய்யலாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, குர்பானி நேரத்தில் ஜக்காத்தை குர்பானி கொடுக்குறாங்க. ஏன்னாக்கா என்னுடைய நகை இருக்குது. அதே நேரத்தில் என்னது அவங்களுடைய தேவைப்படுறதுக்கு அல்லாஹ் கேட்குறாங்க, அல்ல யாரை கொண்டு வர. ஆக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்குது. அதுக்கு பேருக்கு ஃபலாஹ் முஃப்லிஹூன், உலாய்க்கு முஃப்லிஹூனுங்கிறான் ஒன்று. இன்னொருத்தில் ஃபாயிஸூனுங்கிறான் அல்லாஹ் இன்னொருத்தில் முத்மைன்னுங்கிறான். ஒன்று சந்தோஷத்துக்கு 3 வார்த்தை சொல்கிறான். 4வது ஃபரிஹின்னு சொல்கிறான். இந்த ஃபரிஹின் என்ற வார்த்தை பெருமையோடு வரக்கூடிய சந்தோஷம் அர்த்தம். பெருமையோடு வரக்கூடிய சந்தோஷத்தில் மனிதன் முன்னேற முடியாது. தான் நினச்சதை தான் செய்யணும் அப்படின்னு யார் நினச்சி அதுக்காண்டி போராடுறாங்களோ, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா நாளைக்கு போயிடும். அதனால் குல்லு ஹிஸ்பின் மா லதையும் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டமும் தன்னிடத்திலே உண்டானதை கொண்டு மகிழ்ச்சி வருகின்றார்கள் அப்படிங்கிறது ஒன்று. 2வது அல்லாஹ் குர்ஆன் ஆகலாம், அலிஃப் லாம் மீம் தாலிக கிதாபுல் லா ரைப ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி, அதாவது மறைவான கொண்டு ஈமான் கொண்டு ஜக்காத்தை கொடுத்து தொழுது எல்லாம் உலாய்க்கு முஃப்லிஹூன் வெற்றி ஆகுறாங்க. முஃப்லிஹூன் பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம், இன்னொரு அல்லாஹ் இதுக்கு இல்லை தன்மை இன்னும் குழுமுங்கிறான். உலாய்க்கு ஃபாயிஸுங்களா, ஃபாயிஸ் பார்த்து சொல்கிறான். ஃபாயிஸ் என்ற வார்த்தையும் சமுதாயத்துக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி ஒன்று. தான் தொழுகையை கொண்டு அல்லாஹ்வின் உண்மையை நம்பிக்கை வைத்து எல்லா அல்லாஹ்வுடைய காரியம் நிறைவேற்றக்கூடிய அந்த முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு கொடுக்குறது அல்லாஹ் ஃபலாஹ் கொடுக்குறான், வெற்றி கொடுக்குறான். அதோடு யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இத்திமினான கொடுக்குறான். ஒரு மனிதனுடைய நஃப்ஸ் இருக்குதே, அதில் உயர்தரமான நஃப்ஸ் எதுனாக்கா நஃப்ஸை முத்துமைன்னாலாம். இறுதி இலா ரப்பிக்க ராதியத்து மருதியா பதுகுலி ஃபி இபாதி பதுகுலி ஜன்னத்திங்கிறான். அது நிம்மதி பெற்ற நஃப்ஸே இப்போ ரப்பிக்கும் போயிடும், அவங்க நிம்மதி பிடிக்கும், சொத்துக்கு போயிடும், நீ சொர்க்கத்துக்கு போயிடும், அல்லான்னு பேசுகிறான். அந்த நிம்மதி பெற்ற நஃப்ஸாக மாறும் நம்மளுக்கு. ஒன்று வெற்றியும் கிடைக்கணும் தொழுகையின் மூலமாக, இன்னொரு வெற்றியும் கிடைக்கணும் திக்ரின் மூலமாக, இன்னொரு வெற்றி கிடைக்கணும் சமுதாயத்துக்காண்டி பாடுவது மூலமாக. இந்த 3 நம்மகிட்ட இருந்தால் தான் இத்திமினா என்பது வார்த்தை கிடைக்கும். இது இல்லை அப்படின்னா அது கிடைக்காது. புரியுதுங்களா? ஆனால் அது ஆக முதல்ல இருக்குது ஃபலாஹியத் இருக்கணும், ஃபாயிது இருக்கணும், மனது இன்னொன்று ஃபலாஹியத்து ஃபாயிது முத்துமையில் 3 இருக்கணும். இந்த
ஃபலாஹ் என்ற வார்த்தை நம்முடைய சொந்த அமல்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம். ஃபாயித் என்ற வார்த்தை கூட்டாக சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் பொழுது கூடிய அந்த வார்த்தை ஃபாயித் வார்த்தை. இது அல்லாமல் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக அல்லாஹ் மக்களுடைய முயற்சிகள் செய்யும் பொழுது கிடைக்கிறது இத்திமினான் கிடைக்கும். பொதுவான சமுதாய மக்களுக்கு கிடைக்கிறது ஃபலாஹ் கிடைக்கலாம், ஃபாயிஸ் கிடைக்கலாம். ஆனால் இத்திமினான் என்ற வார்த்தை அல்லாஹ்வை நெருங்கத்தான் கிடைக்கும். கேள்விப்பட்டிருக்குமா இல்லைங்களா? அழியில் அந்த காலிலேருந்து பெரிய அம்பு குத்துச்சு, எடுக்க முடியல, எடுத்தால் கடுமை வலிக்குது. சொன்னாங்க நான் தொழுகும் போது எடுத்துருவேன். நாங்கள் தொழுதாங்க, லேசாக எடுத்துட்டாங்க, வலியும் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா தொழுகையோடு அல்லாஹ்வோடு திக்ர் செய்கிறாங்க, அதை திரும்பி வச்சாங்க, நிம்மதி கிடைச்சிச்சு. அந்த மாதிரி உள்ள வாழ்க்கையை அமைக்க விரும்பினாக்க அல்லாஹ் பெரிய மாற்றம் உண்டாக்குவான். அதுக்கு முன் உதாரணம் தான் இப்போ உள்ள திக்ருகள்லாம். திக்ருனா அது சும்மா சாமிக்காக செய்யணும் நம்ம ஆனால் இது அசல் அல்ல. இதை கூட நிறைய செய்யணும், நிறைய தொழுகணும், நிறைய இபாத் செய்யணும். அதன் மூலமாக அல்லாஹ்வை அடைய முடியும். சாமி செய்யலாங்களா? அல்லாஹ்வை கபூல் செய்வானாக. மதுரை ஒத்தக்கடை திக்கர் மஸ்ஜித்.